செவ்வாய் கிரகத்தோட மற்ற அசுப கிரகங்கள் சேர்க்கையிலோ சந்திரனோட அசுப கிரகங்களுடைய சேர்க்கைகளோ இருந்தால் அவர்களுக்கு ஆணாதிக்கத்தன்மையும் அதாவது பேசுதல்ல பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாக்குஸ்தானத்துல மற்றவர்களே ஈஸியாக காயப்படுத்தக்கூடிய சுபாவமும் இயற்கையிலே அமைஞ்சிடும். இப்போ இந்த ராசிகளில் இருப்பவங்க பர்டிகுலராக இப்படியே தான் இருப்பாங்கன்றதெல்லாம் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. இருக்கிறது 12 ராசிகள் தான், 12 லக்ன பாவகங்களில் தான். இதில் 6 ராசிகள் ஆண் ராசிகளாகவும் 6 ராசிகள் பெண் ராசிகளாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான ஜீவராசிகளில் 6 ராசிகளில் பிறந்தவர்களை இதே குணம்தான் ஒத்துருப்பாங்கன்றதெல்லாம் எதை வச்சு நம்மளால சொல்ல முடியும்? சரி, இப்போ இந்த தன்மை மாறுபடுவதற்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய இணைவுகள் தான். அதாவது சந்திரனோட செவ்வாய், ராகு, சனின்னு கிரகங்கள் சேர்க்கைப்படி ஆகக்கூடாது. அதேமாரி வாக்குஸ்தானத்திலையும் அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடாது. அது போல இருக்கிறதுனால தான் பெண் ராசிகளில் பிறப்பவர்களுக்கு குணாதிசயங்கள் மாறுபடுவதும் கோபம், பிடிவாதம் இந்த மாதிரியான குணங்கள் இருப்பதற்கும் மெயின் ரீசனாக இருந்தது. சரிங்களா? ஏன்னா இப்போ சாதாரணமாக சொல்லிடலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்க இப்படிதானே, ஆனால் அது இயற்கையிலே ப்ராக்டிக்கல் லைஃப் ஒத்து போகலைன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வித்தியாசப்படுறதுக்கு மெயின் ரீசன் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை நிலைகள் தான். ஸோ இன்னைக்கு ஆண் ராசிகள் எது, பெண் ராசிகள் எது, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனுடைய குணாதிசயங்கள் மாறுபடுறதுக்கு காரணம் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கைகள் தான்.